ஹலோ நேயர்களே, வணக்கம். இது பிற்பகல் 3:10 ஆயிட்டு இருக்க இந்த நேரம் என்ன நேரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது ஹலோ டாக்டருக்கான நேரம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாரு. அவர் யார் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவரை பார்த்தாலே ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. ஒரு பதட்டமே இல்லாமல், ஒரு மனிதன் பதட்டம் இல்லாமல் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்ன்றதை நான் இவரை பார்த்து இந்த ஃபியூ மினிட்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் முட நீக்கியல் மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். இவர் நம்ம சென்னை ராயப்பேட்டா மருத்துவமனையிலும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் உதவி பேராசிரியராக. இவர் முக்கியமா இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை பத்தி பேச போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தோள்பட்டை வலியும் சிகிச்சை முறைகளும். இதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக். நீங்க என்ன பண்ணலாம், இது ரொம்ப இயல்பா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தோள்பட்டை வலிங்கிறது. ஸோ இது பத்தி நீங்க டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். நானும் எனக்கு தெரிஞ்ச சந்தேகங்கள்லாம் டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ வெல்கம் டு அவர் ஷோ சார். டாக்டர் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த முட நீக்கியல் மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சை அப்படின்னு சொல்லி சொல்றோமே சார், இதுல இந்த தோள்பட்டை வலின்றது ஸ்பெசிஃபிக்கா இதை நம்ம ஏன் சார் சொல்றோம்? தோள்பட்டை வலி எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வரும். யங் ஏஜா இருந்தாலும் வரும், ஓல்ட் ஏஜா இருக்கவங்களுக்கு வரும், மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வரும். சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வரும். இப்போ ஏன் இந்த பிரச்சனைகள் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஆக்ஷனும் நம்மளுக்கு தோள்பட்டையால் தான் நடக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா கையால் சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பித்து பொருளை எடுக்கிறதுல ஆரம்பித்து எல்லா மூமெண்ட்டுமே ஷோல்டரில், அப்பர் லிம்பை பொறுத்த வரைக்கும் ஷோல்டர் தான் முக்கியமான ஜாயிண்ட். எல்லா ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டும் வரும். கை தலைக்கு மேலே தூக்குறது, தலை சீவறதுல ஆரம்பித்து பட்டன் போடுறதுல ஆரம்பித்து எல்லா மூமெண்ட்டுக்குமே ஷோல்டர் தான் நம்மளுக்கு முக்கியமான ஜாயிண்ட். ஸோ அந்த ஜாயிண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். சரி சார். இப்போ தோள்பட்டையில் வலி வர்றதுக்கான அடிப்படை காரணங்கள் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாமா? எல்லா வயசுக்குமே இருக்குதுன்றீங்க. இப்போ ஒரு அத்லீட்டுக்கு ஷோல்டர் பெயின் வந்ததுன்னா சரி, நம்ம அவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறாரு, அதனால இருக்குது. இப்போ இயல்பாக ஒரு குடும்ப தலைவருக்கு ஷோல்டர் பெயின் வந்தது அப்படின்னா அது டயபெட்டிஸை தவிர வேற என்னென்ன காரணங்கள் இருக்கும்? ஷோல்டர் பெயின் பொறுத்த வரைக்கும் யங் ஏஜில் சில காரணங்கள் இருக்குது, மிடில் ஏஜ் அண்ட் ஓல்ட் ஏஜில் சில காரணங்கள் இருக்குது. யங் ஏஜில் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி தான் மோஸ்ட் காமன் காஸ். இன்ஜுரி என்ன சொல்ல வரேன்னா, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, அதாவது பவுலிங் போடுறது, த்ரோ பால் பண்ணுறது, பேஸ்கெட் பால் விளையாடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன். பட் இது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான். பட் நிறைய பேருக்கு ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது இல்லாமல் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், தடுமாறி கீழே விடுறதால வர இன்ஜுரி, இடிச்சுக்கிறதால வர இன்ஜுரி, ஒரு பொருளை வெயிட்டான பொருளை தூக்குறதால வர இன்ஜுரி, இந்த மாதிரி ஒரு இன்ஜுரிஸ் எல்லாமே இன்ஜுரிஸ் தான் மோஸ்ட் காமன் காசு எங்கர் ஏஜில், இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வர ரீசன். இது இல்லாமல் என்னென்னா ரிப்பிட்டேட்டிவ் மூமெண்ட்ஸ் சொல்லுவோம். சில ரிப்பிட்டேட்டிவ் மூமெண்ட்ஸ் என்னென்னா, சிலர் பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்து அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கும். இன்னொரு சிலர்லாம் மம்மட்டியால் கொத்துற மாதிரி வேலையாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேட்டிவ் மூமெண்ட், ஷோல்டரில் திருப்பி ஒரே ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஷோல்டர் ஜாயிண்டில் ஒரு மூமெண்ட்ஸ், கான்ஸ்டன்ட் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட் இருக்கிறதால, ரிப்பிட்டேட்டிவ் மூமெண்ட்ஸ், மோஷன் இருக்குதுன்றதால அவங்களுக்கு எங்கேஜில் இதுவும் ஒரு காரணங்கள் தோள்பட்டை வலி வர்றதுக்கு. மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 விதமான காரணங்கள். ஒன்று சர்க்கரை நோய் இருக்கிறதால, சர்க்கரை நோயோட தன்மையை என்ன பண்ணும், தோள்பட்டையில் இருக்கிற ஜவ்வுகளை இறுக வைக்கும். அது பேர் தான் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்கிறது. ஒரு ஃப்ரோசன்னா என்னன்னா, நம்ம தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சா கட்டிய ஐஸ் மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி தோள்பட்டையும் அதில் இருக்கிற ஜவ்வுகளும் இறுகி ஃப்ரோசன் ஆகிடுது. ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இம்பிஞ்ச்மெண்ட்னு இருக்குது. நம்ம சொன்ன ரிப்பிட்டேட்டிவ் மோஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கவங்களுக்கு ஓல்டேஜில் ரொம்ப காமன் ஆகிடும். அவங்களுக்கு ஷோல்டர் தலைக்கு மேலே தூக்கும்போது இறுகி தோள்பட்டை இருக்கிற அடியில் இருக்கிற எலும்புகளுக்கு நடுவில் ஜவ்வு மாட்டிக்கிட்டு அதில் வலி வர்ற காரணங்களாக இருக்கும். இது இல்லாமல் மூட்டு விலகல் ஒன்று காரணம். மூட்டு விலகல்னா விளையாடும் போது மூட்டு விலகிடும், ஒரு ஆக்சிடென்ட்டில் மூட்டு விலகிடும், அது திரும்பி வர்றதா இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான காரணங்கள் யங் ஏஜ்லையும் ஓல்ட் ஏஜ்லையும். இப்போ நம்ம இந்த தோள்பட்டையில் நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு வலி இருந்தது அப்படின்னாலே நம்ம உடனே டாக்டர் கிட்ட போகணுமா, இல்லை என்ன பண்ணணும்? ஏன்னா அது நம்மளுக்கு ஷோல்டர் பெயின் அப்படின்னா, எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆஃபீஸ் போகிறேன், ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போகிறேன், கார் ஓட்டிகிட்டு போகிறேன், இதெல்லாம் நம்ம செய்யறது தானே.
வழக்கமாக செய்கிறோம் சார். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே வலி மைல்டாக இருக்கும்போது எல்லாருமே நம்ம வீட்டில் சொந்தமாக ஏதாவது பண்ணிக்கும், ஏதாவது வைத்தியம் பண்ணிக்கும். அதே மாதிரி எல்லாருமே பண்ணலாம். என்ன பண்ணலான்னா ஒரு ஐஸ் எடுத்து ஐஸ் ஒத்தரம் வச்சுக்கலாம், கையில் நாமளே கொஞ்சம் மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஏஜ் குரூப்லேயும் இந்த மாதிரி பெயின் வரும்போது மைல்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஷோல்டரில் ஐஸ் ஒத்தரம் வைக்கிறது, இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, மூமெண்ட் கொஞ்சம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் தானாகவே ஆரம்ப நிலையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுமே வந்து மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லையும் ஐஸ் வச்சாலே சரியாயிடும். அடிபட்டதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே வந்து ரெஸ்ட்டும் ஐஸும் தான். ஸோ ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மேலே தோள்பட்டை மேலே ஐஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெயின் தானாகவே குறையும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஆரம்ப நிலையில் எல்லாருக்குமே ஈஸியாகவே தானாகவே சரியாயிட மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எங்கேயுமே போக வேண்டியிருக்காது. எப்போ உங்களுக்கு நீங்கள் மருத்துவர் அணுகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி வந்து நாள் ஃபுல்லாக இருக்குது, நைட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, நைட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு வலி வந்துடும். நிறைய பேர் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்லையும் இந்த ரிப்பீட்டட் மோஷன் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ரொம்ப அதிகமான வலி வரும். இவ்வளோ அதிகமான வலி வரும்போது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும், வெளியில் கூட சொல்ல மாட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கை அசைக்க முடியாது, கையோட ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், கையை ஒட்டிக்கிட்டு கையே தூக்க முடியாது. ஸோ ஆணி அடிக்கலான்ட்டு கை தூக்கணும், தூக்க முடியாது. தலை சீவிலான்ட்டு சீப்பை தலைக்கு மேலே கொண்டு போவாங்க, சீவ முடியாது, ஏன்னா அவ்வளோ டைட்டாக ஒட்டிட்டு இருக்குது கையில். இந்த மாதிரி மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. ரெண்டாவது நைட்டில் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுதுன்ற மாதிரி என்ன போன்ற சுச்சுவேஷன்லாம் வரும்போது நம்ம மருத்துவர் அணுகி அதுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வோம். இப்போ இந்த ஐஸ் பேக் அப்படின்னு சொல்றீங்களா சார், இது வந்து டெம்பரரியா இல்லை வந்து அது ஐஸ் பேக் தினமும் வச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் வலின்றது? ஐஸ் பேக் ஜென்ரலாக வந்து ஒரு பெயின் ரிலீவிங் சார். அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கிரையோதெரப்பின்ற ஒரு ஃபிசியோதெரப்பியில் கொடுக்குற கிரையோதெரப்பி மாதிரி ட்ரீட்மெண்ட். அது ஐஸ் வந்து உள்ளே இருக்கிற மசில்ஸில் வந்து கொஞ்சம் பெயின் ரிலீஃபை கொடுக்குது, நர்வ் எண்டிங்ஸை மருத்துவ வச்சு பெயின் ரிலீஃபை கொடுக்குது. அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான், பட் பர்மனெண்ட்டாக குறைக்காது. அது நம்ம வலி வந்துன்னா வலி மாத்திரை சாப்பிட்ற மாதிரி டெம்பரரியாக அதோட கொஞ்சம் கம்மியான வலி நிவாரணம் கொடுக்கும் அது. பட் கண்டினியூஸாக பண்ணுறதால கெடுதல் ஒன்றும் கிடையாது. பட் அது நம்ம ரூட் காஸ் ஆஃப் த பெயின் என்னன்னு கண்டுபிடிச்சி அது தீர்வு கண்டுபிடிக்கணும். நாம நேர்களே நம்ம வந்துட்டு இந்த தோள்பட்டை வலியும் அது சிகிச்சை முறைகளும் பற்றி நம்ம டாக்டர் சார் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து உங்களோட சந்தேகங்களை வந்து டாக்டர் சார் கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் எடுக்கணும், டயல் பண்ணணும். நீங்கள் வந்து பேசணும். என்ன எண்கள் தம்பி சொல்லுங்களேன்? 2499-101-4 என்ற எண்ணுக்கும் 29860038 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக எண்கள் 2499-100-14 and 29860038. ஆமாம் நேயர்களே, எல்லாரும் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்க, ஏன்னா இது ரொம்ப தினப்படி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை பற்றி வந்து டாக்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை கட்டாயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், நேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டுறேன், இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் பெயின் கட்டாயம் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கும் டயபெட்டிஸ்க்கும் ஷோல்டர் வலிக்கும் என்ன சார் சம்மந்தம்? டயபெட்டிஸ் வந்து ஒரு சிஸ்டமிக் டிசீஸ், அதாவது உடம்புல எல்லா பகுதியும் அஃபெக்ட் பண்ணும். கண்ணை அஃபெக்ட் பண்ணும், ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும், ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஜாயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஷோல்டரில் தான் அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஷோல்டரில் அஃபெக்ட் பண்ணி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து மசில்ஸ்ன்றது லிகமெண்ட்ஸை வந்து டைட்டன் பண்ணிடும். ஸோ தோள்பட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு பந்து கிண்ணம் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிண்ணத்துக்குள்ளே ஒரு பந்து உள்ளே போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜாயிண்ட்டு தான் பந்து கிண்ணம் இருக்கிற ஜாயிண்ட் அது. ஸோ அதில் வந்து கிண்ணம் வந்து சின்னதாக இருக்குது, பந்து வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா அந்த பந்து வந்து கிண்ணத்துக்குள்ளே வெளியில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆகிட்டே இருக்கிறதால அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக எல்லா டைரெக்ஷன்லையும் லிகமெண்ட்ஸ் இருக்குது. அந்த லிகமெண்ட் வந்து டைட்டாக இருக்கிறதால தான் உங்களுக்கு வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. இந்த சுகர் வந்ததுன்னா என்ன பண்ணுது, இந்த டைட்னஸ் ரொம்ப அதிகமாக்கிடுது, அதனால் அவங்களால மூமெண்ட்டே பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஒரு நேயர்ஸ் லைனில் இருக்கிறார் சார், அவர்கிட்ட பேசலாம் நம்ம முதல்ல. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். கட் ஆயிடுச்சா? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த டயபெட்டிஸ் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதில் வந்து இந்த தோள்பட்டை வலி அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையாக வந்துட்டு நாங்கள் ஒரு காமன் மேனுக்கு தெரியுது. ஒன்று வந்து எலும்பு முறிவு அப்படின்னு சொல்கிறது, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டுக்குள்ளே இந்த டயபெட்டிஸ்னால வரக்கூடியது. இதுக்கு நடுவில் வந்து இந்த டிஷ்யூ கிழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக சார். அதுக்கும் இதுக்கும் கூட ஏதாவது சம்பந்தம் இருக்கு சார்? ஸோ தோள்பட்டையோட தோள்பட்டைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி
பந்து பந்து மூட்டு கிண்ணம் இருக்குது. ஸோ அதுதான் போன்ஸ். ஃபஸ்ட்டு போன் என்ன இருக்குன்னா உள்ள ஒரு பந்து ஜாயிண்டில் இருக்க பந்தும் ஒரு மூட்டும் இருக்குது. அதை சுற்றி இருக்கிற ஜவ்வுகள் தான் ரெண்டாவது. நீங்கள் சொன்ன டிஷ்யூ டேர் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா, அதுதான் வந்து ஜவ்வு. முன்னால் இருக்கிற 3-4 ஜவ்வு இருக்குது, பின்னால் இருக்க ஜவ்வு இருக்குது. அது ரொட்டேட்டர் கஃப் அப்படின்ற ஜவ்வு. ஓகே, இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் லைன்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம பேசிட்டு தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம். சார் வணக்கம், இது ஹலோ டாக்டர். டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. காமபுரம் சுபாஷினி பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் பிரச்சனை என்ன? எனக்கு முதுகு வலி ஜாஸ்தியா இருக்கு சார். தோள்பட்டு பின்னாடி. தோள்பட்டுக்கு பின்னால் இருக்க முதுகு வலி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? உங்களோட வயசு என்னம்மா? 52 சார். சரி, 50 வயசுல கழுத்து வலியும் இருக்குங்களா உங்களுக்கு? கழுத்தை முன்ன பின்ன 89 வலி இருக்குங்களா? கழுத்து எப்பனாச்சும் வலிக்குது, நடுவு முதுகு ஜாஸ்தியா வலிக்குது சார். ஓகே ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்க வலி தான் உங்களுக்கு பரவி கீழே வரைக்கும் வரும். நடு முதுகில் வலி வர்றது வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் மாதிரி சொல்கிறது. ஸ்டிஃப்னஸ் என்னென்னா, உங்களால் நீங்கள் முன்ன பின்ன நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து குனிஞ்சு நிமிரும் போது உங்களுக்கு வலி அதிகமாகுதுன்னா உங்களோட முதுகு தண்டில் இருக்கிற மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டைட்னஸால் தான் உங்களுக்கு வருது. ஸோ இதுக்கு வந்து ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணணும் நீங்கள். ரெண்டாவது ஃபிசியோதெரப்பியில் போயிட்டு உங்களுக்கு முதுகுக்கான டைட்னஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஃபிசியோதெரப்பி பண்ணணும். இதனால தான் உங்களுக்கு கழுத்தில் நடுமுதுகில் இருக்க வலி குறையும். மேல் முதுகு நீங்கள் சொல்கிறது தோள்பட்ட பக்கத்தில் இருக்க மேல் முதுகு. அதுவே அடிமுதுகு இருந்ததுன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு கால்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். உங்களுக்கு நடுமுதுகில் மட்டும்தான் இருக்குன்னா உங்களுக்கு தோள்பட்டையிலேருந்து இது வர வழியாக இருக்காது. இது தசைப்பிடிப்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இந்த மாதிரி நடுமுதுகில் வலி வரும். அதான் பிசியோதெரபி வச்சோம் சார். சொல்லுங்கம்மா. 5 நாள் வச்சோம், அது ஒன்றும் கேட்கவே இல்லை. ஏழாதான் போயிட்டு இருக்கிறோம் சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பண்ணுறீங்களா? ஏழாதான் பண்ணிட்டு இருக்கிறோம். யோகா பண்ணுறீங்க, அதையே பண்ணுங்கம்மா. கண்டினியூஸாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிடும். கண்டினியூஸாக பண்ணலாமா, பண்ணது நல்லதுதாம்மா, பண்ணலாம் நீங்கள். சரி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நேயர்களே, உங்ககிட்ட நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, உங்க ரேடியோவை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டாக்டர் கிட்ட நீங்க பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்றது உங்களுக்கு கிளியரா உங்க காதுல விழும். ஓகேவா? இப்ப அடுத்து இன்னொரு நேயர் இருக்காருல்ல, இல்ல அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் சார், கேகே நகர் கஸ்தூரி பேசுறேன் சார். டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். என் தம்பிக்கு வந்து டயபெட்டிக் இருக்கு சார். போன வருஷம் நீங்க சொன்ன மாதிரியே ஷோல்டர் தூக்கவே முடியல, கையெல்லாம் பாதி தூரம் தூக்குனாங்க, அப்புறம் தூக்க முடியல. அப்புறம் போய் பிசியோதெரபி எல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சார். இது மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கா? எப்படி அவங்க கண்டினியூ பண்றது? இது வருமா? இது என்னன்னா, தோள்பட்டையில இருக்கிற ஜவ்வுகள்லாம் டைட் ஆகிறதால தான் இந்த மாதிரி வருது. ஸோ ஆரம்ப நிலையில ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டிலேயே வந்து ஐஸ் ஒத்தனம் வைக்கிறது, மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுலாம் பண்ணணும். பிசியோதெரப்பி 2வது ஸ்டேஜ்ல நீங்க பிசியோதெரப்பி பண்ணும்போது மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸசைசஸ் பண்ணணும். அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, கையை தலைக்கு மேல தூக்குற மாதிரி, ரொட்டேஷன் பண்ற மாதிரி, டவலால முதுகை துடைக்கிற மாதிரி அந்த எக்ஸசைசஸ்லாம் பயிற்சிகளை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திரும்பி வராம இருக்கும். ரெண்டாவது சுகர் கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஸோ இது 2 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்ல இதுக்கு அடுத்தது உங்களுக்கு பெயினே குறையில அதிகமாகுதுன்னா ஃபர்தரா நீங்க வந்து தோள்பட்டையில எக்ஸ்ரேவும் எம்ஆர்ஐ ஸ்கேனும் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஃபர்தரா வந்து ப்ராக்ரஷன் அதிகமாகுதான்னு தெரியும். இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க சார். இன்ஜெக்ஷன் வந்து 2வது ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு வலி குறையல அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடும்போது கையும் தூக்கம் வரும், எக்ஸசைஸ் வலியும் குறைய ஆரம்பிச்சிருக்கும். நீங்க இதையே எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திரும்பி வராம தவிர்க்கலாமா? உங்களுக்கு கண்டினியூவா நான் பண்ணணும். ஒரு 3 மாசம் பீரியட் பண்ணணும் அட்லீஸ்ட். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, இன்னொரு நேர் லைன்ல இருக்காரா? சரி, இப்போ டாக்டர் கிட்ட நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா சார், அந்த டிஷ்யூ கிழிய டேமேஜ். ஆமா சார், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே சார். ஸோ இது என்ன சொல்றோம்னா, நம்ம தோள்பட்டையில் இருக்கிற ஜவ்வுகள் வந்து மசிலுக்கு உள்ள கவரிங் இருக்கும் சார். உள்ள கவரிங், அந்த கவரிங் பேர் தான் ரொட்டேட்டர் கஃப் மசில். ஸோ ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மசில் போனை வந்து ரொட்டேட் பண்ண வைக்குது, ஜாயிண்ட்டை ரொட்டேட் பண்ணுறது. ஒரு கையால் தலை சீவிரும், அப்புறம் முதுகு துடைக்கிறோம், முதுகு சொறிகிறோம். இதுக்கெல்லாம் முன்னால் கையை கொண்டு போகணும்னா அதுக்கு ரொட்டேஷன் ஆகும் ஷோல்டர். அந்த ரொட்டேஷனுக்கு உதவி பண்ணுற மசில் பேர் தான் ரொட்டேட்டர் கஃப் அப்படின்ற சொல்கிற மசில். 4 மசில்கள் இருக்குது. முன்னால் இருக்க மசில் ஸ்ட்ராங்காக இருக்கும், மற்ற பின்னால் 3 மசில்கள் இருக்கும். ஸோ இந்த மசில்கள் வந்து, இந்த தசைகள் வந்து ஏதாவது ஒரு சின்ன அடிப்படும் போதோ இல்லை ஏதாவது சும்மா சிலர்லாம் சொல்லுவாங்க லைட்டாக வெயிட்டு தூக்கணும், டக்குன்னு சத்தம் கேட்டுச்சு, அதுலேருந்து கையை தூக்க முடியலன்னு. ஸோ இதெல்லாம் என்ன வருது, என்ன ரீசன்னா அந்த ஜவ்வுகளில் கிழிதல் ஏற்படுது.
6ஆம் நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க கிழிதல் நாளாக அதிகமாகும். ஸோ அது அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா கையும் தூக்கம் வராது, ரெண்டாவது வலியும் அதிகமாகிடும். ஸோ இதுதான் வந்து ஜவ்வு கிழிதல்னு சொல்கிறது, ரொட்டேட்டர் கஃப் டேர்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இது மோஸ்ட்லி வந்து நிறைய டென்னிஸ் பிளேயர், பேட்மிண்டன் விளையாடுறவங்க, இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதுலேருந்து விளையாட முடியல, வலி இருந்துகிட்டே இருக்குன்னுவாங்க. இவங்களும் பல பேர் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஃபிசியோதெரப்பி பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணி குறையவே மாட்டேங்குது. ஏன் குறையலன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்ரேல மோஸ்ட் ஆஃப் டைம் ஒன்றும் தெரியாது இதில், ஏன்னா இது வந்து ஜவ்வு சம்பந்தமான பிரச்சனைகள்ன்றதால எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அதில் வந்து தெளிவாக தெரியும் எந்த அளவுக்கு ஜவ்வு கிழிதல் இருக்குன்ட்டு. அந்த ஜவ்வு கிழிதல் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கும்போது மோஸ்ட்லி ஃபிசியோதெரப்பி ரெஸ்ட்லேயே குறையும். இன்னும் ஃபர்தராக வந்து குறையில அதிகமாகிட்டே போகுதுன்னா நம்ம வந்து இதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ தூரம் கிழிதல் இருக்குன்ட்டு. கிழிதல் நிறைய இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னா சின்ன ஓட்டைகள் போட்டு அந்த ஓட்டைகள் வழியாக நம்ம வந்து ஜாயிண்ட் உள்ளே பார்த்துட்டு வீடியோவில் பார்த்துட்டு ஜவ்வுகளை ரிப்பேர் பண்ணணும், தையல் போடணும். அந்த கிழிந்த ஜவ்வுகளை தையல் போட்டால் திரும்பி சரியாகும் உங்களுக்கு. இப்போ அது வந்து நம்ம தையல் போடுறதுன்றது நம்ம சின்ன சின்ன மைனர் ஹோல்ஸ் போட்டு நம்ம மைனர் ஹோல்ஸ், இது வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு பேர். கீ ஹோல் சர்ஜரி, சின்ன 1 சென்டிமீட்டர் ஓட்டை ஃப்ரண்ட்டில் ஒரு சென்டிமீட்டர், பேக் சைடு ஷோல்டருக்கு பேக் சைடில் ஒரு சென்டிமீட்டர் ஓட்டை போட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து ஒரு சின்ன ராடு வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து டிவி பார்த்துட்டு பின் பக்கமாக இருக்கிற இது வழியாக டிவியில் கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ உள்ளே இருக்கிறது ஜூம்டாக பெருசாக தெரியும். ஸோ அதில் பார்த்துட்டு அந்த டேர்ஸ், அந்த மசிலே வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இருக்க மசில் தான். அதில் டேர்ஸ் வந்து ரொம்ப சின்னது, 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் டேர்ஸ் தான். அந்த டேர்ஸை வந்து உள் பக்கமாக வச்சு ஆர்த்தோஸ்கோபிக்கில் ஓப்பன் பண்ணாமல் தையல் போடும்போது உங்களுக்கு ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 3 வீக்ஸ் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹீல் ஆகிடும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக எக்ஸசைஸ் பண்ணும்போது கையை ஃபுல்லாக பழையபடி தூக்கம் வரும். இது பேர் தான் ரொட்டேட்டர் கஃப் டேர்ஸ்னு பேர். இது வந்து மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், மூவ்மெண்டால் வர்றது, வெயிட் தூக்குறதால வர்றது, விளையாடுறதால வர்றது. ஓகே, இப்போ ஒரு நேர் லைன்ல இருக்கார் சார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க டாக்டர். வணக்கம் சார், பட்டாபிராம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எனக்கு நான் அப்புறம் கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார். அந்த வேலை செஞ்சு முடிஞ்ச உடனே உட்காந்து செய்யறது, மாவு அடிக்கிறது, அதனால உட்காந்து செய்யும் போது இந்த முதுகு வலி, பேக் பெயின் பயங்கர மாதிரி இருக்கு சார். பேக் பெயின் இருக்குது உங்களுக்கு? ஓகே, பேக் பெயின் அது ஒரு அரை ஊருக்கு நம்ம வளைஞ்சா மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் நடக்க முடியுது, நேரம் நிற்கிற மாதிரி ஆகுது. ஓகே, இதுக்கு காரணம் முதுகில் இருக்க மசில் தசைகள்லாம் வந்து வீக்காக இருக்குது சார். உங்களுக்கு வீக்னஸ், தசைகள் வீக்னஸ் இருக்கிறதால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் ரெகுலராக வாக்கிங் எதாவது போகணும் அப்படின்னா முதுகுக்கான எக்ஸசைசஸ் பயிற்சிகள் பண்ணணும். முதுகை முன்பக்கமாக பெண்ட் பண்ணணும், இல்லை பேக் பக்கமாக பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணால் தான் முதுகு டைட்டாக இருக்கிறதால தான் உங்களால் உட்காந்துட்டு உடனே எழுதுக்கவும் முடியல, எழுதுறதுக்கப்புறம் குனிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா. ஏன்னா முதுகில் ஆல்ரெடி டைட்டாக இருக்குது, இன்னும் உங்களுக்கு வீக்னஸ் வர ஆரம்பிக்கிறதால இந்த மாதிரி இருக்குது. இது ஏஜ் ஆக ஆக அதிகமாகும். நீங்கள் இதுக்காக ரெகுலர் எக்ஸசைசஸ் பயிற்சிகள் பண்ணிங்கன்னா சரியாயிடும் சார் உங்களுக்கு. சரிங்க சார். இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார். வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்கள். இவர் வந்து தோள்பட்டை வலியும் சிகிச்சை முறைகளும் அப்படிங்கிற தலைப்புல, தோள்பட்டைன்றது என்ன சார், நம்மளுக்கு ஒரு மைல்டா ஒரு ஷோல்டர் பெயின் சார், சரியா போயிடும் சார், அதை நம்ம மருந்து தரவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு போற விஷயம் இல்லை. இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படிங்கிறது வந்து முட நீக்கியல் மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய நேயர்களும் வந்து லைன்ஸ்ல வந்து கேட்டிருக்கிறீங்க கேள்விகள் எல்லாம். இப்போ வந்து நம்ம என்ன கடைசியா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டிஷ்யூஸ் டேர் ஆகிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அது சம்பந்தமாகவே இன்னொரு கேள்வி இருக்கு சார். இதுல வந்து நம்ம லிகமெண்ட் டேர் அப்படின்றது ஒன்று நிறைய எல்லா இடத்துலையும் சொல்றாங்க, லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு, அது வந்து போன் ஃப்ராக்சரை விட வந்து ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிகமெண்ட் டேர்னா என்ன சார்? அது சார், லிகமெண்ட்ன்றது நம்ம எலும்புகளை சேர்க்கிற பொருள் சார். ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் சேர்த்து வைக்கிற பொருள். அது எங்க இருக்குன்னா ஜாயின்ஸுக்குள்ள இருக்கும். அந்த ஜாயின்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஸோ முட்டியில் பார்த்தீங்கன்னா, முட்டி வந்து தொடை எலும்பு இருக்குது, கால் எலும்பு இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட்டை வந்து அட்டாச் பண்ணுறது தான் லிகமெண்ட், அதை வந்து ஜவ்வுன்னு சொல்கிறது. அந்த ஜவ்வு தான் நம்மளை முட்டியை வந்து மடக்கிறது, நீட்டுறது, ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்குது. ஸோ அது என்னன்னா கீழே விழும்போது அடிபட்டுறது. ஸோ ஏன் அது ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்கன்னா, அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது பிற்காலத்தில் ஜாயிண்ட் எலும்பு தேய்மானத்தை வர வச்சிரும், காலை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியை குறைச்சிரும், நடக்கும்போது தடுமாறி கீழே விழ வச்சிரும். இது வந்து முட்டி இருக்கிற ஜவ்வுகளை பொறுத்து. தோள்பட்டையில் இருக்கிற ஜவ்வுகளில் இந்த மாதிரி கிழிதல் ஏற்படுத்துனா என்ன ஆகுதுன்னா, கையை தூக்குறதுல அஃபெக்ட் ஆகுது. வலி வந்து நாள் ஃபுல்லாக இருக்குது, ராத்திரியில் தூக்க விடாமல் வலி கொடுக்குது.
ஸோ கையோட பவரையும் குறைச்சிருது. ஸோ இதனால தான் ஜவ்வுகளோட லிகமெண்ட் டேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிகமெண்ட் டேர் முட்டியில் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட், தோள்பட்டையில் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட். முட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது ACL PCL இருக்க ஜவ்வுகள் தான் நார்மலாக இன்ஜுரி ஆகும். அதுக்கு வந்து ACL ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு ஜவ்வை எடுத்துட்டு வேறு ஜவ்வை எடுத்து வச்சு தொடையில் இருக்கிற ஜவ்வை எடுத்து வச்சு ஆர்டிஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நார்மலாக பண்ணுற ப்ரொசீஜர், ரெகுலராக நடக்கிறது. தோள்பட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் கஃப் அப்படின்ற ஜவ்வு தான் முக்கியமான ஜவ். ஸோ அதுதான் வந்து நம்மளோட கையோட மூமெண்ட்ஸு, ஷோல்டரோட பவர் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது. ஸோ அந்த ஜவ்வு வந்து கிழிதல் ஏற்படும் எப்போனா நம்ம ஒரு சின்ன இன்ஜுரி ஆச்சுனாலோ, இல்லை விளையாடும் போது த்ரோ பால், பேஸ்கெட் பால் விளையாடும் போதோ, இல்லை தானாக பைக் ஓட்டும் போது தடுமாறி கீழே விடும் போதோ ஏற்படுற அடிபடும் போது வர இன்ஜுரியால் ஏற்படும். ஸோ அதை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டிங்கன்னா முதல்ல வந்து வலி மட்டும்தான் இருக்கும், நாளாக நாள் கையை தூக்கவே வராது, சுத்தமாக தூக்க முடியாமல் போயிடும். ஸோ அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா MRI ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ஜவ்வு கிழிதல் தெரியும். ஸோ ஜவ்வு கிழிதல் ஆரம்ப நிலையில் இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி பண்ணாமல் ரெஸ்ட் எடுத்தாலே குறைஞ்சிருது. கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பண்ண முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி துகள் சிகிச்சை, அதாவது ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி, கீ ஹோல் 2 ஓட்டைகள் வழியாக உள்ளே இருக்கிற ஜவ்வுகளை வந்து ரிப்பேர் பண்ணணும். சின்ன கிழிதல் வந்து ஜவ்வு தையல் மட்டும் போட்டுடலாம், ரிட்ராக்ட் ஆகிடும், சிலதெல்லாம் கட்டாகி ரிட்ராக்ட் ஆகி உள்ள ஜாயிண்ட்டுக்கு உள்ளே போயிடும். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம உள்ளேருந்து இழுத்து வந்து ஜவ்வுகளை வச்சு நம்ம சூச்சர் ஆங்கர் அப்படின்ற பொருள் ஒன்று இருக்குது, அதை வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே வந்து சூச்சரை வச்சுட்டு ஜவ்வுகளில் அந்த நூல் அதுலேருந்து வர நூலால் ஜவ்வுகளை தையல் போடணும். தையல் போட்டால் தான் ஜவ்வு பழைய இடத்து வரும், பழைய பவர் வரும். அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் நல்லா ஆகும், கையை தூக்க முடியும். இதுதான் இந்த லிகமெண்ட் டேர்ன்றதை பற்றி சொல்கிறது. இப்போ ஒரு ஒருத்தர் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசிடுவோம் சார். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில் அமர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த கை முட்டி டைலர் வேலை செய்யறதுனால இந்த மணிக்கட்டு இருப்பாருங்க சார், கை அந்த ரைட் ஹேண்டு. ஆமா சார். இந்த கை பாத்தீங்கன்னா கத்திரி சிசரு வெட்ட முடியல, ஒரு அப்பப்போ வர சார் 1 வீக் இருக்கும், அது பாட்டுன்னு போயிடும். ஓகே. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 1 மந்த் இருந்தது சார் இந்த வலி. டாக்டர் கிட்ட நான் எப்பவுமே போக மாட்டேன், இந்த வாட்டி தான் போனேன் டாக்டர் கிட்ட. போயிட்டு அவர் இன்ஜெக்ஷன் போட்டா போல, அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் ஒன்னு பேராசிட்டமால் கொடுத்தாரு, அது போட்டோம்னா 1 மந்த் இருந்தது சார். ஆனா வலி ரொம்ப சமாளிக்க முடியல. அது எதால் சார் வருது? இது நீங்க செய்யற மூவ்மெண்ட், நீங்க சொன்னீங்க நீங்க கத்திரிக்கோளால ரெகுலரா ஆக்ஷன் வேலையை அந்த மாதிரி வேலை செய்யறதா சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே வேலையை திருப்பி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க கையில் இருக்க ஜவ்வுகள்லாம் வந்து கொஞ்சம் வீக்கம் ஏற்படும், இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப வேகமாக செய்யும் போது அந்த ஜவ்வு கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வலி இருந்ததுன்னா நீங்க டெய்லி என்ன பண்றீங்க, ஐஸ் வச்சு ஒத்தரம் வச்சுக்கோங்க. மூவ்மெண்ட்டை கொஞ்ச நாளைக்கு கையை எதுவும் வெயிட் தூக்காமல் கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்தீங்கனாலே பெயின் குறைஞ்சிரும். அப்படி குறையாமல் ரொம்ப ரெகுலராக வருதுனாலே நீங்கள் பக்கத்தில் மருத்துவர் அணுகி எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கறது நல்லது சார். ஆமாம் சார், எக்ஸ்ரே எடுத்து பார்த்த போல சார், அதெல்லாம் நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டாரு. ஆனா இந்த வாட்டி தான் சார் 1 மாசம் இருந்தது சார் கரெக்டா அந்த வலி. ஜவ்வு கொஞ்சம் அதிகமாக அடிபட்டிருக்கு சார். அப்போ மோஸ்ட்லி நல்லா ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா மணிக்கட்டில் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய அறுவை சிகிச்சை ரொம்ப தேவைப்படாது. அது கையை அசைக்கவே முடியல, மூவ்மெண்ட்டே ரெஸ்ட்ரிக்டாக இருக்குன்னா அதுக்கு வந்து MRI ஸ்கேன் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும் சார் என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. சரி, நன்றி சார், ரொம்ப நன்றி. டாக்டர் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த கீஹோல் சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தன்னுடைய வாழ்க்கையே வந்து இதைத்தான் நம்பி இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு டெய்லர் இருக்கார், அவர் கட் பண்ண முடியலன்னா அவருடைய ஏர்னிங்ஸே வந்து போயிடும். அதே மாதிரி ஒரு வெயிட் லிஃப்டராக இருக்கிறாரு, அவருடைய எல்லா இதுவுமே பாதிப்பாயிடும். அது லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க முடியாதவங்க வந்து என்ன பண்ணணும் சார் இந்த மாதிரியான சார்? அதாவது இது நீங்கள் சொல்கிற ஒன்று வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்களோட ப்ரொஃபஷனே வந்து வெயிட் லிஃப்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் இன்னொருத்தர் சொன்னார் மேனுவல் லேபரர் சொல்கிறீங்க, அவங்களுக்கும் வந்து மெயின் ப்ரொஃபஷனே இதுதான். ஸோ இதில் வந்து கையை தூக்க முடியலன்ற போதும் சரி, கையில் பெயின் கண்டினியூஸாக இருக்குன்னு போதும் சரி, இது ரெண்டுமே வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலே பாதிக்குது. ஸோ லைஃபே பாதிக்குது, ப்ரொஃபஷனல் பாதிக்குது, வாழ்வாதாரத்தை பாதிக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அவங்களுக்கு தான் பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு என்ன டயக்னோஸ் பண்ணணும், எதனால் அவங்களுக்கு தூக்க முடியல. ஒன்று வந்து ஃப்ரோசன் ஷோல்டர், நான் சொன்ன மாதிரி சுகரால் அவங்களுக்கு வந்து டைட்னஸ் வந்துடுதா, இல்லை இம்பிஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்கிற மாதிரி தோள்பட்டிக்கு அடியில் இருக்க ஜவ்வுகள் தேய்மானம் அடைஞ்சிருதா, இல்லை ரொட்டேட்டர் கஃப் டேர்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஜவ்வுகள் லிகமெண்ட் டேர் இருக்குதா அப்படின்றத ஸ்கேன் வச்சு கண்டுபிடிச்சி அதுக்கான சிகிச்சை பர்ஃபெக்ட் சிகிச்சை கொடுத்தா மட்டும்தான் பழைய ப்ரொஃபஷன் அவங்களால செய்ய முடியும்.
ஸோ அதுவே வந்து ஆர்த்தோஸ்கோபிக் சர்ஜரியாக இருக்கலாம், இல்லை கீஹோல் சர்ஜரியாக. இது ஊசிகள் இருக்குது, சில பிஆர்பின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, ஸ்டீராய்டுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஆரம்ப நிலையில் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கவங்களுக்குலாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாலே நல்ல ரிலீஃப் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசியோதெரப்பி தான் முதல் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டு அடுத்த நிலையில் இருக்குது, ஃபிசியோதெரப்பி பண்ணாங்க, கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, மறுபடியும் வருது அப்படின்னு திருப்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் இருக்குது சார், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் 1 ml ஸ்டீராய்டு தான் போட போகிறோம், ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. பெயின் இருக்கிற இடத்துல போட்டீங்கன்னா ஜவ்வு கிழிதல் வந்து அது உள்ளே இருக்கிறப்போ ஜவ்வு வீக்கும், ஜவ்வு கிழிதலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆக்கிடும், அதுவே ஹீல் ஆக்கிடும், அந்த பெயின் குறைஞ்சிரும், மூவ்மெண்ட்டும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் இதில் ஆரம்ப நிலையிலையும் இல்லாமல் ரொம்ப முத்தி போன நிலையிலும் இல்லாமல் நடு நிலையில் இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது. மூணாவது ட்ரீட்மெண்ட் வந்து பிஆர்பியின் இன்ஜெக்ஷன் இருக்குது. அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் வந்து என்ன சொல்கிறோன்னா, நம்ம பாடியில் இருக்கிற பிளட்டே 30 ml பிளட்டு எடுத்து அதை வந்து பியூரிஃபை பண்ணி செல்ஸ் இருக்கும், அடியில் செல்ஸை எடுத்து அந்த செல்ஸையே வந்து நம்ம ஷோல்டர்லேயே இன்ஜெக்ட் பண்ணோன்னா அது ஹீலிங் பொட்டென்ஷியல் இருக்கிற செல்ஸ், அது க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கிற செல்ஸ், அது அந்த செல்ஸ் வந்து உங்களோட ஜவ்வுகள் கிழிந்த ஜவ்வுகளை வந்து ஹீல் ஆக்கிற தன்மை இருக்குது, அதை வந்து ஹீல் ஆக்கிடும். ஸோ ஆரம்ப நிலையில் இருக்கிறதும் சரி, ரெண்டாவது அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயும் சரி, இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாலே உங்களுக்கு நிறைய நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களால் அவங்களோட ப்ரொஃபஷனலே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வழி இருக்கவங்களுக்கு வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டீராய்ட்ஸோட யூஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பெரும்பாலும் எல்லா இடங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இப்போ அதை வந்து கண்ட்ரோல்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுல பிரச்சனைகள் ஏதாவது வருமா சார்? ஸ்டீராய்டுன்றது என்னென்ன, ஒரு நம்ம பாடியிலே ஸ்டீராய்டு இருக்குது சார். நம்ம ஸ்டீராய்டு ஒரு ஹார்மோன் தான், அது நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து டேப்லெட்டாக சாப்பிடலாம், இன்ஜெக்ஷனாக கொடுக்கலாம். ஸோ அது ஒரு வியாதிக்கும் ஒரு விதமான டோஸ் கொடுப்போம் நம்ம. பட் ஷோல்டர் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெரி மினிமல் அமௌண்ட். ஸோ நம்ம சில வியாதிக்கெல்லாம் 1000 mg கூட கொடுக்குறோம், கண்ணில் அஃபெக்ட் ஆகும்போதெல்லாம் 1000 mg கொடுக்குறோம், ஸ்பைனல் கார்டு ரெடி பண்ணும்போதெல்லாம் நிறைய 500 mg கொடுக்குறோம். இது வந்து 40 mg ரொம்ப குறைந்த டோஸ் தான் கொடுக்குறோம். இது வந்து லோக்கலி ஆக்டிங் ஸ்டீராய்டு சொல்கிறது, அதாவது ஜாயிண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், ஜாயிண்ட்டை விட்டு வெளியிலே பரவாது. ஸோ சிஸ்டமிக் எஃபெக்டே இருக்காது, அதனால் வெளியில் பரவி சைடு எஃபெக்டே வரப்போகிறதில்லை. அதனால் ஜாயிண்ட்டுக்குள்ளே போடுற ஸ்டீராய்டு வந்து சேஃபராக தான் இருக்கும், யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. உங்களோட பெயினை குறைச்சிரும், வீக்கத்தை குறைச்சிரும், கை மூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும், எல்லாமே பெட்டராக தான் இருக்கும் சார். இப்போ ஒரு ஒருத்தர் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஒரு 10 வருஷமா சுகர் இருக்கு சார். ஓகே சார். மாத்திரை ரொம்ப டயர்டா இருக்கு சார். மாத்திரை சாப்பிடுறோம், டயர்டா இருக்கா? உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. உங்க பின்னாடி பேசுறாங்க பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்களேன். தனியா வந்துருங்க. தனியா வந்துருங்க. அவங்க பின்னாடியே வராங்களா? இல்ல சார். சொல்லுங்க சார். இப்ப பேசுங்க. சார் ரொம்ப டயர்டா இருக்குது, மாத்திரை சாப்பிட்டாங்க. சுகர் மாத்திரை சாப்பிட்டா டயர்டா இருக்குன்றீங்களா? ஆமா சார். இது D3 மாத்திரை கூட நைட்ல சாப்பிடுறீங்க? ஹாஸ்பிட்டல்ல சாப்பிடுறோம் நாங்க, அங்க பாக்குறோம். ஓகே சார். டயர்டா இருக்குது சுகர் தான் சார் காரணம், சுகர் மாத்திரை காரணங்கள் கிடையாது. உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் கம்மி ஆகுது, அதனாலதான் உங்களுக்கு டயர்ட் ஆகுது. உங்களுக்கு சுகரோட மாத்திரைகளோட டோஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு சரியாயிடும் சார். உங்களுக்கு அந்த டயர்ட்னஸுக்கு காரணம் வந்து சுகரோட டேப்லெட் வந்து அதிகமா இருக்கலாம், இல்ல கம்மியா இருக்கலாம். ஒன்னு சுகர் கம்மியாச்சுன்னா கூட இந்த மாதிரி மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும், டயர்டா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்கு. டயர்ட்னஸ்க்கு காரணம் அதான் சார், சுகர் உங்களோட பாடியில சுகர் லெவல் நைட் ஆகும்போது குறையுது. ஸோ அதுக்கு சுகர் 63 வயசு ஆகுது சார். இதுக்கு வந்து நீங்க டாக்டர் உங்களோட மருத்துவர் அணுகி சுகர் டெஸ்ட் பார்த்துட்டு உங்களோட லெவல் மாத்திரையோட லெவல் டோஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. இப்போ இன்னொரு காலர் இருக்காரா, இல்லை நான் கேள்வி டாக்டர் கிட்ட போயிட்டுமா? ஓகே சார், இப்போ ஒரு விதமான ஒரு பப்ளிசிட்டி மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டென்னிஸ் எல்போ அப்படின்வாங்க. ஆமாம் சார். அந்த டென்னிஸ் எல்போ அது என்னன்னா, சச்சின் டெண்டுல்கருக்கு டென்னிஸ் எல்போ, இவருக்கு டென்னிஸ் எல்போ. டென்னிஸே ஆடாதவங்களுக்கு எப்படி டென்னிஸ் எல்போ வரும்ன்றது வந்து எனக்கு தெரியல. அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். டென்னிஸ் எல்போன்றது எல்போவில் வெளிப்பக்கத்தில் இருக்கிற ஜவ்வுகளில் ஒரு வீக்கம் சார். அது அந்த வீக்கம் எதனால வருதுன்னா, ரிப்பீட்டடிவ் மோஷன், ஒரே வேலையை சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங், ஒரே மாதிரி பேட்டிங் பண்ணுற ஸ்டைலால் வந்தது. அது பண்ணாதவங்களுக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே மாதிரி மூமெண்ட்ஸ், பெருக்கிறவங்களுக்கு, சமைக்கிறவங்களுக்கு,
இப்போ பாத்திரம் கழுவுறவங்களுக்கு, ரெண்டாவது ஆணி எடுத்து அடிச்சுட்டே இருப்பாங்க நாள் ஃபுல்லாக ஆணி அடிக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி சின்ன வெயிட் தூக்கி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வைக்கிற இதே வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிற அளவுக்கு வேலை, இதுதான் வேலையாக இருக்கும். இப்படி மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரே ஜவ்வில் வேலை அதிகமாக போகிறதால அந்த ஜவ்வுகளில் வந்து ஒரு வீக்கம் ஏற்படுது. ஸோ அந்த வீக்கம் ஏற்படுறதால கையில் இருக்கிற எலும்புகள் எல்போவில் ஆரம்பித்து ரிஸ்ட் வரைக்கும் வர ஜவ்வுகளில் வந்து ஒரு வீக்கம் வந்து வலி வருது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஸ் ஊத்துறது தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு, ரெஸ்ட்டு தான் ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட். இந்த ரெஸ்ட்டை கொடுத்து கொஞ்சம் கையை வந்து அந்த டைரெக்ஷனில் பண்ணாமல் வேறு டைரெக்ஷனில் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே பெயின் பாதி குறைஞ்சிரும். இது வரதுக்கான ரீசன் வந்து ஒரே மூமெண்ட்ஸ்ன்னு சொன்னேன் நான். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில் ஐஸு ரெஸ்ட்டு தான். அதில் குறையிலனா ஃபிசியோதெரப்பியில் அந்த அல்ட்ராசவுண்ட் ஒரு ஒத்தரம் வைப்பாங்க, அந்த ஒத்தரங்கள் வச்சிங்கன்னா குறையும் உங்களுக்கு. இதுலேயும் குறையில, அவங்களுக்கு கண்டினியூஸாக பெயின் இருக்குது, நீங்கள் எந்த மூமெண்ட் பண்ணாலும் குறையில, அப்படி கையை தூக்குனாலே வலி வருதுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணலாம். அதை பண்ணி உங்களுக்கு பெயின் குறையலைன்னா நான் சொன்ன பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதவும் பண்ணலாம். அதுலேயும் குறையில உங்களுக்குன்னா அறுவை சிகிச்சையில் ஒரே சின்ன சர்ஜரியில் அந்த நல்ல டைட்டாக இருக்கிற லிகமெண்ட்டை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டா உங்களுக்கு பெயின் குறைஞ்சிரும். அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜஸ், ஒரு வருஷ கணக்கில் இருக்குது, குறையவே இல்லை, ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது, நைட்டில் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்றவங்களுக்கு அது பண்ணணும் சார். ஓகே சார். இப்போது இது சம்மந்தமாக இந்த தோல்லேருந்து கொஞ்சம் நம்ம நகர்ந்து நம்ம முதுகுத்தண்டுக்கு போனோம்னா சார், சாதாரணமாக இப்போ 40 வயசு தாண்டிட்டாலே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பேக் பெயின் வந்தது, என்னென்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அது வந்து ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்றாங்க. அப்படின்னு ஸ்பாண்டிலோசிஸ்னா என்ன சார் அது? ஸோ ஆக்சுவலாக ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து முதுகெலும்பு தேய்மானம்னு சொல்கிறது சார் அது. ஸோ முதுகெலும்பு தேய்மானத்தால் தான் இந்த மாதிரி வலி வருதுன்னு சொல்கிறது. பட் 40 வயசில் அந்த ஸ்பாண்டிலோசிஸ் வராது சார். யூஸ்வலாக 50 மேலே 60 கிட்ட இருக்கவங்களுக்கு தான் ஸ்பாண்டிலோசிஸ் வரும். தேய்மானங்கள்னு சொல்கிறது என்னென்னா, முதுகுக்கு நடுவில் இருக்க ஜவ்வுகள் தான் ஃபஸ்ட்டு தேய்மானம் வரும். முதுகு நடுவில் இருக்க ஜவ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தன்மையை இழக்கும். நார்மலாக ஃப்ளூயிட் இருக்கும், அந்த ஃப்ளூயிட் தன்மையை இழந்து ஃப்ளூயிடோட ஹைட்டு குறைஞ்சி ஜவ்வோட ஹைட்டு குறைஞ்சி ஜவ்வு தேய்மானம் அடையும். ரெண்டாவது எலும்புகள் தேய்மானம் அடைக்கும். அதனால என்ன பண்ணுன்னா, எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன நகர ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு வலி வரும். முன்னால் குனிஞ்சா பின்னால் குனிஞ்சா நிமிர்ந்தா அவங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும். பின்னாலுக்கு தசைகள்லாம் வீக் ஆகிடும். இதுதான் வந்து எலும்பு தேய்மானம் சொல்கிறது. அதுதான் வந்து எல்லாரும் பரவலாக சொல்கிறது செர்விக்கல் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்கிறது. ஸ்பாண்டிலோசிஸ்னால் என்னென்னா முதுகெலும்பு தேய்மானங்கள் மெயினாக ஆரம்பிக்கிறது வந்து ஜவ்வில் தான் இருக்குது. அதை சுற்றி இருக்கிற மசில் வீக்னஸ் வருது. அந்த மசில் வீக்னஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பைனல் கார்டும் வீக் ஆகிடும். ஸ்பைனல் கார்டு வீக் ஆகுது சார். ஸ்பைனல் கார்டு சுற்றி இருக்கிற மசில்ஸ், லிகமெண்ட், ஜவ்வு அதுதான் வீக் ஆகும் சார். அது மட்டும் தான். அதுதான் ஸ்பைனல் கார்டுன்றது வந்து நரம்பு சார். நரம்பு வந்து வீக் ஆகாது, நரம்பு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அது சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வீக் ஆகிறதால உங்களுக்கு பெயின், முதுகில் ஃபுல்லாக பெயின் வருது. இப்போ நிறைய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிருச்சு சார். நம்ம உட்கார்ற பாஸ்டர்லேருந்து ஆரம்பித்து நம்ம செய்யக்கூடிய பணிகள் அது விஷயமா கூட நம்மளுக்கு பேக் போன் பெயின், இல்லை வந்து ரிஸ்ட் பெயின், அதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதுக்கான ஒரு டிப்ஸ் இப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே சார். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கோயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு உட்காந்துட்டே இருக்கிறதால பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு கழுத்தெலும்பு வீக்னஸ் வரும், வலி வரும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு என்ன ஒரு ஈஸி டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்ஸ் இன் 1 hour, ஒரு 1 நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து ஒரு சின்ன வாக் போயிட்டு வரணும். ஸோ அதை என்ன பண்ணணும், தண்ணி பாட்டில் பக்கத்தில் வச்சுக்காமல் தண்ணி போய் டெய்லியும் குடிச்சிட்டு வரணும். ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு தண்ணி குடிக்கிறத நீங்கள் ஒரு டிப்ஸை ஒரு ரெகுலராக வச்சுட்டிங்கன்னா, எழுந்துக்கிறீங்க, முதுகு ஸ்ட்ரெச் கிடைக்குது, கழுத்துக்கு ஸ்ட்ரெச் கிடைக்குது, போயிட்டு 1 ஹவரில் ஒரு 2 நிமிஷம் திரும்பி வந்து உட்காந்துறேன். ஸோ இது மாதிரி ரெகுலராக ஒரு சின்ன ஷார்ட் வாக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மசில் டைட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அது இல்லாமல் காலையில் எழுந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் ஒன்று பண்ணுங்கள். முன்னால் குனிகிறது பின்னால் குனிகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று பண்ணிங்கன்னா அந்த டைட்னஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுது ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் டே ஃபுல்லாகவே நீங்கள் எவ்ரி 1 hour ஒரு ஸ்மால் ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று கொடுக்குறீங்க இந்த மாதிரி வாக் பண்ணுறதால. இதனால் உங்களுக்கு பேக் மசில்ஸும் கழுத்தில் இருக்க மசில்ஸும் ரிலாக்ஸ் ஆகுது. ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறத ஒரு ரெகுலராக வச்சுக்கணும் சார். நம்மளோட பாப்புலேஷனில் வாக்கிங் எக்ஸசைசஸ் பண்ணுறது இல்லாத பாப்புலேஷனாக இருக்குது. ஸோ அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக மினிமம் 30 minutes மேக்ஸிமம் 1 hour பண்ணுறது வந்து ஐடியல் சார். இந்த முட நீக்கியல் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த முட நீக்கியல் அப்படின்னாலே என்ன அர்த்தம் சார்? ஆக்சுவலாக என்னென்னலாம் அதில் வந்து அடங்குது? முட நீக்கியல் என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு பாடியில் இருக்கிற எல்லா ஜாயின்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் தீர்வு கொடுக்குறதா முட நீக்கியல்னு சொல்லிட்டு சார். உங்களுக்கு ஜாயிண்ட்டில் இருக்கிற பெயினோ சரி, ஜாயிண்ட்டில் இருக்கிற எலும்பு தேய்மானமோ சரி, அதை சுற்றி இருக்க ஜவ்வுகளில் இருக்கிற ப்ராப்ளமோ சரி, அந்த
பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறது தான் வந்து முட நீக்கியல் அப்படின்னு சொல்கிறது சார். இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்றது கூட வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஆமாம் சார். கீஹோல் சர்ஜரி நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி நிறைய பண்ணுறாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஆக்சுவலாக அது என்ன சார் அது? ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை முட்டியே கழட்டி எடுத்துருவாங்களான்றது தான் வந்து பெரும்பாலான எலும்பு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முட்டி எலும்பு 50 வயசுக்கு மேலே தேய்மானம் ஆரம்பிக்குது, கிராஜுவலாக ஆரம்பிக்குது. 60 தாண்டினா பார்த்தீங்கன்னா ரொம்ப தேய்மானம் வருது. ஸோ ஆரம்ப நிலையில் தேய்மானத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி ரெஸ்ட்டு, ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொடுத்தா ரிலீஃப் இருக்கும். அது ஸ்டேஜ் அதிகமாகி முட்டி எலும்பு ஃபுல்லாகவே தேய்மானம் அடைஞ்சு நடக்கவே முடியல, வீட்டுக்குள்ளே நடக்கிறதே வலியோடு இருக்கிறவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்ற நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் தீர்வு சார். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, 2 முட்டிக்கு நடுவில் இருக்க தேஞ்சு போன ஜவ்வுகளை ஒரு 1 மில்லிமீட்டர்லேருந்து 3 மில்லிமீட்டர் வரைக்கும் கட் பண்ணிட்டோம். டோட்டலாக கட் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ட்ஸ் இருக்குது, டைட்டானியம் இம்ப்ளான்ட்ஸு, ஜிர்கோனியம் இம்ப்ளான்ட்ஸ்னு வருது. ஸோ அந்த இம்ப்ளான்ட்ஸை வந்து 2 சைடு மேலேயும் தொடை எலும்புலையும் கால் எலும்புகளையும் செயற்கையாக போன் சிமெண்ட்றதை வச்சுட்டு நடுவில் ஒரு ஸ்பேசர் அப்படின்ற ஒரு பொருளை உள்ளே வச்சிடறோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பெயின் கொடுக்குற தேய்மானம் அடைஞ்ச எலும்புகளை ஃபுல்லாகவே எடுத்துடுறோம். ஸோ அதனால் மூவ்மெண்ட்டும் ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகிடுது, வலியும் வந்து 100% குறைஞ்சிருது. ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக நடக்க முடியும் உங்களால். இதுதான் நீ ரீப்ளேஸ்மெண்ட், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து ரொம்ப அடிப்படையான சில விஷயங்கள், இந்த லாஸ்ட் 10 நிமிஷம் கூட இல்லை, 9 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அடிப்படையான சில விஷயங்களை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இப்போ எலும்பு முறிவு அப்படிங்கிறது உங்களுடைய உங்கள் பணிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பணியாக இருந்திருக்கும். ஆமாம் சார். இந்த எலும்பு முறிவுகள் அப்படின்னால் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அதை வந்து என்னென்ன விதத்தில் எலும்பு முறிஞ்சுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஓகே சார். ஸோ எலும்பு முறிவுன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று வந்து தடுமாறி வீட்டில் கீழே விழுறதுலேருந்தே எலும்பு முறிவு ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ரோட் டிராஃபிக் வண்டியில் போகும்போது தடுமாறி கீழே விழுறதா இருக்கலாம், வண்டி வேகமாக போய் இடித்து அடிபடுறதால இருக்கலாம். இது 3மே வேரியஸ் கிரேட்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் தான். ஸோ வீட்டிலே ஆஃபீஸில் தடுமாறி கீழே விழுந்துடுறீங்க. காமனாக எங்கே இன்ஜுரி ஆகும் பார்த்தீங்கன்னா, ரிஸ்ட்டில் இன்ஜுரி ஆகும், மணிக்கட்டில் இன்ஜுரி ஆகிடும், எல்போவில் இன்ஜுரி ஆகும், விரல்களில் அடிப்படும். ஸோ இந்த மாதிரி ஏற்படுதுன்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கோம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த கையை வந்து அசையாமல் மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஸோ கையை வந்து அசைஞ்சாதான் வலி இருக்கும். எலும்பு முறிஞ்ச இடத்துல எலும்புகள்லேருந்து வலி வர்றதுக்கு குறைக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு அட்டையோ எடுத்து அடியில் வச்சு சப்போர்ட் பண்ணிட்டீங்கனாலே அந்த பெயின் கொஞ்சம் குறையும். 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும், பக்கத்தில் ஐஸ் எதாவது எடுத்து அது மேலே கொஞ்சம் ஐஸ் வச்சிங்கனாலே கொஞ்சம் வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். 2வது அடிப்பட்ட கையை வந்து கீழே தரையில் தொங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விரல்கள்லாம் வீக்கம் ஏற்பட்டுரும். ஸோ அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கையை கொஞ்சம் உயர்த்தி வச்சுருக்கணும். கையை மேலே உயர்த்தி வைக்கும்போது என்ன பண்ணுது, வீனஸ் ரிட்டர்ன் சொல்கிறேன், கையில் இருக்கிற வீக்கங்கள்லாம் குறைஞ்சி அப்படியே ஹார்ட்டுக்கு இறங்கிடுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வீட்டில் அடிபடும் போது ஏற்படுற ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து கையில். ஸோ காலில் அடிபடுது, இடுப்பில் அடிபடுதுன்னு அசைய முடியாமல் கீழே வந்துட்டாங்கன்னா அவங்கள அப்படியே கொஞ்சம் லைட்டாக எடுத்து பக்கத்தில் படுக்க வச்சு ரெஸ்ட் கொடுக்கணும். இதுதான் வந்து கால் எங்கே அடிபட்டிருக்கோ அந்த பகுதி வந்து அசையாமல் ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து வலி குறைக்கிறது. கால் எலும்பில் அடிபட்டிருக்கு, ஆங்கிளில் அடிபட்டிருக்குன்னா ஆங்கிளில் வந்து 2 சைட்லேயும் ஏதாவது பில்லோ வச்சுட்டு நடுவில் காலை வச்சிங்கன்னா கால் அசையாமல் இருக்கும், வலி இல்லாமல் இருக்கும். இது வந்து ஆங்கிளை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் செகண்ட் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி ஐஸ் வச்சு ஒத்தரம் வச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெயின் குறையும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட் எய்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணுற பொருள். இது பண்ணுற விஷயங்கள் இது வீட்டில் பண்ணுறது. இதே வெளியில் நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், பார்க்க போகிறோம், ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை காலில் அடிபட்டுற மாதிரி தெரியுது உங்களுக்கு அப்படின்னா நான் சொன்ன அதே தான். ஃபஸ்ட்டு அவரை பொறுமையாக எடுத்து பக்கத்தில் ஒரு நல்ல சேஃபான பகுதியில் படுக்க வச்சுருங்க. வச்சுட்டு கையை ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. கையோ எந்த பகுதி அடிபட்டிருக்கோ அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் பக்கத்தில் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லை ஒரு கட்டைகள் எதாவது இருக்குன்னா அதை எடுத்து அது கைக்கு அடியில் ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சுட்டிங்கன்னா கை அசையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கர்ச்சீஃப் வச்சு கொஞ்சம் மைல்டாக ஒரு ஸ்ப்ளிண்ட் மாதிரி ஒன்று கட்டி விட்டுட்டிங்கன்னா கை அசையாமல் இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ரோட் சைடில் பார்க்குற ஆக்சிடென்ட்டுக்கு பண்ண வேண்டிய உதவி. நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்துருங்க. முதல்ல ஏதாவது வேறு மேஜர் இன்ஜுரிஸ் எதாவது இருக்கா, கழுத்தில் இன்ஜுரிஸ் இருக்கா, மூச்சு திணறல் இருக்காரு, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா இதை முதல்ல பண்ணுங்கள். ஸோ மூச்சு திணறலோடு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அதை தான் ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கை காலில் இருக்கிற இன்ஜுரிஸை ட்ரீட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன நம்ம வந்து இப்போ எலும்பு முறிவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய
பாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த முறிவுகள், விரல் முறிவு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப கம்மி, சின்னதாக ஒரு சுண்டு விரல் உடஞ்சிருக்குன்னுவாங்க. ஆனால் வந்து அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரபிள் கொடுக்கும், ரொம்ப நாளைக்கு வலி இருக்கும் சார். இந்த வலிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சின்ன எலும்புகளாக இருந்தால் எலும்புகளில் அடிபட்டதுனாலே வந்து அதுலேருந்து நர்வ் எண்டிங்ஸ்லேருந்து வர ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருந்தும் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து எந்த எலும்பில் அடிபட்டாலும் வலி அதிகமாக இருக்கும். பெரிய எலும்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், காலில் சின்னோண்டு வலி எலும்புகள் தான் இருக்கும், வலி இருக்கும். இதுக்கு காரணம் வந்து அந்த அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்படும், அதனால் வலி வேறு ஏற்படும். நீங்கள் அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஐஸ் ஒத்தம் வச்சாலே மெஜாரிட்டி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த காலில் இருக்க எலும்புகளுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 விரல் மட்டும் சின்னதாக ஒரு கட்டு மட்டும் போட்டாலே போதும், ரெஸ்ட்டில் கொடுத்தாலே சரியாயிடும் சார் உங்களுக்கு. ஆனால் அதில் தான் வலி ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் சார் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம் என்ன நம்ம கேட்கணும் அப்படின்னா, இந்த பிளேட் வைக்கிறாங்க சர்ஜரி அப்போது, காலர் இருக்காங்க லைனில். ஓகே, முதல்ல காலர் கிட்ட பேசிடலாம் சார், அதுக்கப்புறம் வந்து இது பேசுகிறேன். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். டாக்டர் கிட்ட பேசுங்கப்பா. டாக்டர் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நான் போன வருஷம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அடிபட்டு சார், காலில் முட்டி வெளியில் கழுக்கி விழுந்துட்டேன். ஓகே சார். அப்பப்போ அயடு சரி தண்ணி ஊற்றி அப்படியே போகுது, சரி என்ன ஓட முடியல. எப்பனா நல்லா ஓட முடியல சார், இப்போ ஓட அப்படியே தான் சார் இருக்குது. ஓடனா என்ன ஆகுது சார்? ஓட முடியலையே, ஓட தடுக்கு கொஞ்சம் அந்த தடுமாற மாதிரி ஆகிப்போ திடீர்னு வழுக்கி வீழுது மழை காலத்துல. எப்பனா ஆகி சார். இல்ல, ஓட ட்ரை பண்ணீங்கன்னா தடுமாறி கீழே விடுற மாதிரி ஆகுதா? இல்ல, வலிக்குது, அதனால வலி மட்டும் தான் இருக்கு. ஓகே ஓகே. அயடக்ஸ் இல்லைன்னா சுத்தணிக்காய வச்சு அப்படியே உதிப்பா அப்படியே தான் காலை தள்ளிங்க சார். அடிப்பட்ட உடனே நீங்க எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பாத்தீங்களா சார்? கால் வீக்கெண்ட் தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுக்கல சார். இப்ப ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்து பாருங்க சார். ஏன்னா நீங்க ஒரு தடவை நடக்கும்போது உங்களுக்கு வீக்கம் வருதுன்னு சொல்றீங்க. யூசுவலா அந்த மாதிரி வரல, அந்த கழுத்து வலிக்கும் போது நோயுது கொஞ்சம். ஓகே ஓகே. நீங்க சொல்றதெல்லாம் என்ன ஏஜ் இருக்கு உங்களுக்கு? 65 சார். இந்த ஏஜ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டு வருது, முட்டிகள்ல சவுண்டு வருதுனால எலும்பு தேய்மானம் தான் சார் இருக்கு அர்த்தம். அந்த தேய்மானத்தால தான் உள்ள இருக்கிற எலும்புகள் கொஞ்சம் தனியா வந்து உள்ள சவுண்டு கொடுக்கும். ஜவ்வுகள் எல்லாம் தேய்மானம் அடைஞ்சு இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கறது காரணம். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, தேய்மானம் எவ்வளவு இருக்குன்றது பார்த்து தீர்வு கொடுக்கலாம் சார் இதுக்கு. சரி சார். ஓகே சார். ஓகே. ஆனா வந்துட்டு நீங்க வந்து 65 வயசுல ஓடணும்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கொஞ்சம் முன்னாடி கிளம்பிடுங்க, வந்து நடந்து போனீங்கன்னா சரியா போயிடும். கால் வலி வரது வாய்ப்பே இல்லை. கரெக்ட் தானே? ஓகே ஓகே, ரைட் சார். இப்போ நம்ம சொன்ன லாஸ்ட்ல ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது. அப்போ வந்துட்டு இந்த பேசிக்காக எல்லாரும் மக்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த சிம்பிள் ஃப்ராக்சர், காம்பவுண்ட் ஃப்ராக்சர், காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, அது அப்படின்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லிடுங்க சார். சிம்பிள் ஃப்ராக்சர்னா நம்ம கையில் ஒரு ரிஸ்ட்ல, ஃபோர் ஆர்மில், கை எலும்புகளில் அடிபடுற ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்சர், ரெகுலராக இருக்க ஃப்ராக்சர். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர்னா என்னன்னா, ஒரு பாலிட்ராமான்னு சொல்கிறது, ஒரு வேகமாக வண்டியில் போகும்போது ஒரு லாரியில் இடிச்சிட்டா ஏற்படுற மல்டிபிள் இன்ஜுரிஸ். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக சிம்பிளாக ஒரு சின்ன கோடு மாதிரி ஃப்ராக்சர் ஆகுது, ஹேர்லைன் மாதிரி ஃப்ராக்சர் ஆகுது, ஹேர் கிராக் ஆகாது, மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர்னு சொல்கிறது. காம்பவுண்ட் ஃப்ராக்சர்னு ஒரு டேர்ம் நீங்கள் சொன்னீங்க. அது ஜென்ரலாக அது என்ன சொல்லுவோம்னா, அது வந்து அடிபடும் போது கூட வெளியில் ரத்த கசிவு ஏற்பட்டுரும். பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டிருக்கும், கையிலேருந்து காலிலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து காம்பவுண்ட் ஃப்ராக்சர்னு சொல்கிறது. ஸோ அதோட ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த ரத்த கசிவை அரெஸ்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணும், ஒரு பக்கத்தில் என்ன இருக்கோ ஒரு பொருளை வச்சு கையை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த ரத்த கசிவு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அது வந்து காம்பவுண்ட் ஃப்ராக்சர்னு சொல்கிறது. அது ரொம்ப ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் மேனேஜ் பண்ணணும் அதை. மற்ற ஃப்ராக்சருக்குலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்ட் கொடுத்தாலே கொஞ்சம் குறையும் உங்களுக்கு. இதுதான் சிம்பிள் ஃப்ராக்சர், காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சருக்கும் டிஃப்ரென்ஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுறதுக்கு நம்மளுக்கு ஸ்கோப் இருந்தாலும் நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். சரி, இப்போ இந்த நேரத்தில் உங்ககிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த எலும்பு முறிவுகள் எந்த விதமான எலும்பு முறிவுகளாக இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட், அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணி. ஆமாம் சார். இது என்னென்னா, நம்ம எலும்போட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் சார். ஸோ எலும்போட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கால்சியமும் விட்டமின் டி தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்டு சாப்பிட்ணும். விட்டமின் டிக்கு வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் தான் நம்மளுக்கு முக்கியம். காலையில் 10லேருந்து 3 வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற சன்லைட் நம்ம கையில் படுற மாதிரி டெய்லி 30 மினிட்ஸ் நீங்கள் ஒரு வாக் போகணும், இல்லை வெளியில் எங்கே போனீங்கன்னா விட்டமின் டி வரும். கால்சியமை பொறுத்தவரைக்கும் கால்சியம் ரிச் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். அதில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பால் சார்ந்த பொருள், பால், பன்னீர், தயிர், இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் கீரைகள், அகத்தி கீரையில் அதிகமாக இருக்கும். இந்த பொருட்கள்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கால்சியம் வந்து உடம்புல டெபாசிட் ஆகுது. ஸோ 50 வயசுக்கு மேலே விமன்லேயும் 60 வயசுக்கு மேலே மென்லேயும் வந்து கால்சியம் லெவல் டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டே வருது. விமனில் வந்து மெனபாசல் ஏஜ் வரும்போது கால்சியம் லெவல் கம்மியாகிட்டே வரதால
50 வயசுக்கு மேலே விமனில் வந்து கால்சியம் ரெகுலராக சாப்பிட்றது பெட்டர். 60 வயசுக்கு மேலே மென்லேயும் கால்சியம் ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது ரெகுலர் வாக்கிங் பண்ணிங்கன்னா போன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். என்ன நேயர்களே கேட்டுக்கிட்டீங்களா? டாக்டர் சொன்னதை நம்ம போன் ஸ்ட்ரென்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா எப்படி நம்மளுக்கு இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்லலாம் கூட வந்து போன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத. இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு முடநீக்கியல் மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்கள் தோள்பட்டை வலி சிகிச்சை முறைகள் பற்றி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு எடுத்து சொன்னார். அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியிலிருந்து முடிச்சுக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம் மாலை. அது வரைக்கும் டாடா பை பை. சீரியோ ஃப்ரம் மோகன கிருஷ்ணன்.